ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இயேசு எப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் ஒரு வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். சங்கீதம் 103 அதிகாரம் 1-2 வசனங்கள். இந்த வேதத்திலே தாவீது என்ற மனிதன் தேவனுக்கு மிகவும் பிரியமானவனாய் இருந்தான். இந்த தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதித்து இஸ்ரவேலர்களுக்கு ராஜாவாக தெரிந்து கொண்டதும் அல்லாமல் அவனை அநேக இடங்களில உயர்த்தி வைக்கிறார் என்பதை காட்டிலும் அவனுக்கு பலவிதமான நெருக்கடிகளையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கி தந்து அவனை அநேக கடினமான பாதைகளில் இந்த தேவனாகிய கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். இவ்வாறாக தேவன் நடத்தி கொண்டு வருகிற தாவீதானவர் 103 அதிகாரம் சங்கீத புஸ்தகத்தை எழுதும் போது முதலாவதாக ஆரம்பிக்கிறது என்னவென்றால், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறார். இந்த வசனத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய 3 முக்கியமான குறிப்புகள் என்னவென்றால், ஆத்துமாவிடத்துல தாவீதானவர் பேசுகிறார். தன்னுடைய ஆத்துமாவின் இடத்தில் தாவீது பேசுகிறார். தன்னுடைய இருதயத்திடம் தாவீது பேசுகிறார். தன்னுடைய ஆத்துமாவிடத்துல மீண்டுமாய் தாவீது பேசுகிறார். தன்னுடைய இருதயத்திற்கு மீண்டுமாய் அவர் செய்த நன்மைகளை மறவாதே என்று இந்த தாவீது தனக்குள்ளே சொல்லிக் கொள்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம். ஒரு நிமிடம் இந்த செய்தியை நீங்கள் கேட்டு உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். இந்த தாவீதானவர் தன்னுடைய தகப்பனார் இடத்துல போய் நீங்க நன்றி மறவாத இருங்க, இல்ல தாயாரிடத்துல போய் நீங்க நன்றி மறவாத இருங்க, இல்லது சகோதரர்களிடத்தில் போய் நீங்கள் நன்றி மறவாமல் இருங்க, இல்ல நண்பர்களிடத்தில் போய் நீங்கள் நன்றி மறவாமல் இருங்க, இப்படி இந்த உலகத்தில் இருக்கிற அநேகரிடத்துல போய் அவர் நன்றி மறவாது இருங்கள் என்று சொல்லவில்லை. தன்னுடைய சொந்த ஆத்துமாவுக்கும் இருதயத்திற்கும் அவர் சொல்லுகிற ஒரு காரியம், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. தன்னுடைய ஆத்துமாவினிடத்திலும் தன்னுடைய உள்ளத்தினிடத்திலும் சொல்லுகிறார், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. இன்றைக்கும் இந்த உலகத்துல எத்தனையோ நன்மைகளை, உதவிகளை, அன்பு, இப்படி எத்தனையோ அடிக்க கொண்டு போகலாம். அதை மனிதர்களுக்கு நாம் கொடுக்கிறோம். அவர்களில் எத்தனை பேர் நன்றியுள்ள ஒரு இருதயத்தோடு நம்மிடம் நடந்து கொள்கிறார்கள்? வெறும் தேவைக்காக மாத்திரம் பழகுகிற எத்தனையோ பேர்களை நீங்களும் சந்தித்துக் கொண்டுதானே இருக்கிறீர்கள். எத்தனை முறை அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்திருப்பீர்கள், எத்தனை முறை அவர்களுக்கு உதவி செய்திருப்பீர்கள், எத்தனை முறை அவர்களுக்காக உணவு கொடுத்திருப்பீர்கள், எத்தனை முறை அவர்களுடைய அழுகையில, கடன் பிரச்சனையில நீங்கள் அவர்களுக்காக உதவி செய்திருப்பீர்கள். அது அத்தனையையும் மறந்தவர்களாய் அவர்கள் உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தான காரியங்களை அலட்சியமாய் அசட்டை பண்ணி செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு நன்றி மறந்த செய்த நன்மையை நினைத்து பார்க்க கூட ஒரு நேரமில்லாத ஒரு உலகமாய் போய்கொண்டிருக்கிறது. நீ என்ன இந்த காரியத்தை தானே செய்த, நீ என்ன இவ்வளோ பெரிய காரியத்தை செய்து விட்டாயா என்று நம்மிடத்திலே கேள்வி கேட்கிற நபர்களை தான் நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு ஒரு தேவை என்று அவர்கள் நம்மிடத்தில் வருகிறார்களே தவிர நமக்குண்டான காரியத்தை ஒருவனும் இன்றைக்கு சிந்தித்து பார்க்க விருப்பம் இல்லை. ஆனால் நம்மிடத்துல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு காரியத்தையும் நம்மிடத்தில் கேட்காமல் நமக்காக தன்னையே தாழ்த்தி ஒப்பு கொடுத்த இயேசுவை குறித்து இன்றைக்கு பேசுவது மிகவும் குறைவா இருக்கிறது. ஆனால் இந்த தாவீது தன்னுடைய ஆத்துமாவினிடத்துல சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று தனக்குத்தானே சொல்லிக் கொள்கிறார். இன்றைக்கு எத்தனை பேர் நீங்கள் தனக்குத்தானே புத்தி சொல்லுகிறீர்கள்? வெறும் தேவைக்காக மாத்திரம் பழகுவது உண்மையான அன்பு இல்லை. இந்த தாவீது இந்த 103 அதிகாரம் 1-2 வசனம் சொல்ல காரணம், தாவீதானவர் தன் தேவனுக்கு விரோதமாக ஏதாவது ஒரு காரியத்தை செய்திட போறேன், என் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமா நான் மாறிட போறேன், என் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமா நான் ஒரு காரியத்தை செஞ்சிட போறேன், என் தேவனாகிய கர்த்தர் என் வாழ்க்கையில இவ்வளோ பெரிய நன்மை செய்திருக்கிறாரு, அவருக்கு நான் ஏதாவது தவறா ஒரு காரியத்தை செய்திட போறேன்னு சொல்லி அவர் தன்னுடைய ஆத்துமாவுக்கும் முழு உள்ளத்துக்கும் பேசுறாரு. நீங்க அவரை மறக்காதீங்க, அவர் செய்த நன்மையை மறக்காதீங்க, அவர் செய்த அற்புதத்தை மறக்காதீங்க, அவர் என்னை விடுவித்ததை மறக்காதீங்க, அவர் எனக்கு செய்த எல்லா உபகரணத்தையும் மறவாதன்னு சொல்லி இந்த தாவீது அப்படி தன் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறார்.
தன்னை பற்றி நன்றாய் அறிந்திருந்த தாவீது, எப்படியும் மாம்சத்துல நான் தவறி போவேன், எப்படியும் மாம்சத்துல மீண்டுமா இந்த பாவத்தை நான் செய்வேன், எப்படியும் மாம்சத்துல நான் வாயின் வார்த்தையை விட்டுருவேன், எப்படியும் மாம்சத்துல நான் ஃபெயிலியர் ஆயிடுவேன்னு சொல்லி தன்னுடைய ஆத்மாவுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார் இந்த தாவீது. இந்த நாளிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, இந்த தாவீதை போல நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று கேளுங்கள், என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்று கேளுங்கள். ஆத்துமாவுக்கும் முழு உள்ளத்துக்கும் எச்சரிக்கை செய்யுங்கள். அந்த இயேசுவானவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நல்லவர், இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார், இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். என் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள், அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.